கண்டிப்பாக வேலை வாய்ப்பு குறையும். காரணம், ஒரு கம்பெனியே நடத்தக்கூடிய ஒரு ஏஜென்ட்ஸ் வந்துருவாங்க. இது எல்லாமே இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபுல்லாகவே ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோம்பாங்க. இது ஒவ்வொரு ஏஜென்ட்கிட்ட பேசி அந்த வேலையை முடியும். இது அடுத்த லெவல். மெட்டா ஏஐ அவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிறத போய் கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் மாடல், ஃபேஷன் மாடல் வித் திஸ் பேட்டர்ன் அந்த இதுன்னு போட்டான்னா அடுத்த 5 செகண்டில் 2022 நவம்பரில் ChatGPTன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு வேல்யூவேஷன் 14 லட்சம் கோடி. இந்தியாவுக்கு வேலை செய்யக்கூடிய ஏஐ உருவாக்கணும் அப்படின்ட்டு 10,000 கோடி பட்ஜெட்ல அலாட் பண்ணியிருக்காங்க. எங்க கூட ஒரு தடவை மோடி பேசும்போது பார்த்துருப்பீங்க, காசியில் அவர் பேசுறாரு. இங்க ஐஐடி மெட்ராஸ்ல தான் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் முடிச்சுட்டு போனாரு. முடிச்சுட்டு போய் அங்க பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒரு கூகுளுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டூலாக பெர்ப்ளெக்சிட்டின்னு லான்ச் பண்ணாங்க. ஸோ அவர் சிஇஓவாக இருக்காரு. ஹலோ மக்களே, நேட்டிவ் பிளஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆத்யா கிருஷ்ணா. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நாம பார்க்க போறோம். நம்ம கூட ஜேகேகே நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் ஓம் சரவணா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ டே டு டே லைஃப்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிசினஸ் செக்டார்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஹியூமன் இன்டெலிஜென்ஸுக்கு இணையா வர போறது இல்லை, அதுக்கு மேல வளர போகுதுங்கிறதான் ஃபியூச்சரிஸ்டிக்கான அவுட்லுக்கு. ஸோ இப்போ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நாம நார்மலா நம்ம ஹியூமன்ஸ் பேசிட்டு பண்றோம், விஷயங்கள் செய்யறோம், யோசிக்கிறோம். அதே விஷயத்த ஆர்டிபிஷியலா ஒரு செயற்கையா ஒரு இன்டெலிஜென்ஸை உருவாக்குறது தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது. ஸோ அது 1965ல இருந்தே ஏஐ பத்தி ரிசர்ச் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ChatGPTன்னு ஒரு எல்லாருக்குமே தெரியும். ChatGPTன்னு ஒன்று நவம்பர் 2022 வந்ததுக்கு அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய விஷயமா மாறிடுச்சு. அதனாலதான் எனக்கு ChatGPTன்னு கூட சொல்றது இல்லை, ஏன்னு சொல்றது ChatGPTங்கிறாங்க. ஆனா ChatGPTயை தவிர பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கு. ஸோ ஏஐ நாட் ஜஸ்ட் நீங்க ஹெல்த் கேர், எஜுகேஷன், பிசினஸ் அப்படின்னு சொன்னீங்க, எந்த துறை எடுத்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தாக்கம் இன்னைக்கு இருக்கு. இப்போ சராசரியா ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஸ்மால் ஸ்கேல், ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு ப்ரெடிக்ஷனோட ஏஐ எப்படி பங்களிப்பு கொடுக்கும்? இப்ப நமக்கு தெரிஞ்சது ChatGPTங்கிறது ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன், எல்லாரும் போன்லயும் எல்லாருமே இருக்கு. இப்ப அது அதோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பெய்ட் வெர்ஷன் $20, தட் இஸ் ஒரு 2000 ரூபாய் பக்கம் ஒரு மாசத்துக்கு நம்ம பே பண்ணாதான் முடியும். ஆனா இன்னைக்கு சராசரியா சாதாரணமா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரோட போன்லயுமே இன்னைக்கு வாட்ஸ்அப்லயே மெட்டா ஏஐன்னு ஒண்ணு வந்துருச்சு. மெட்டா ஏஐலயே எவ்வளவு பேர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. ஒரு இன்னைக்கு காலையில ஒருத்தங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பத்தி பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, ஃபேஷன் இந்த மாடல்ஸ் எல்லாம் நாங்க டிசைனர் வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் சொன்ன மெட்டா ஏஐ அவங்க வாட்ஸ்அப்ல இருக்கிறத போய் கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் மாடல், ஃபேஷன் மாடல் வித் திஸ் பேட்டர்ன் அந்த இதுன்னு போட்டான்னா அடுத்த 5 செகண்ட்ல ஒரு மாடல். ஸோ அவங்க கேட்டலாக் பண்றதுக்கு உண்டான மாடல், டிசைன், பேட்டர்ன் எல்லாமே நாம கேட்கறதுல தான் இருக்கு. கேட்டா வருது. ஸோ சாதாரண மக்களுக்கு கூட இது பயன்படுத்த முடியும். ஆனா இன்னைக்கு அது எங்க, எப்படி, எதுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு பெரிய ஸ்கில். நிறைய நமக்கு முன்னாடி நிறைய ChatGPTங்கிறது இஸ் ஜஸ்ட் 1%. மீதி 99% நிறைய விஷயங்கள்
தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹியூமனுக்கு வந்து இது கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்குமா அப்படின்னு கேட்ட மாதிரி இப்ப நீங்களும் சொன்னீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல இதை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. சோ இது ஹியூமனோட ஒர்க்கை வந்து டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருக்குமா? எந்த டெக்னாலஜி புதுசா வந்தாலுமே டெஃபினெட்லி ஒருத்தங்களுடைய ஸ்கில்ஸை வந்து இன்னொரு ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது அப்ப என்ன ஆகணும்னா அந்த ஹியூமன் வந்து அந்த ஏஐ பண்ண முடியாத விஷயங்கள் அது பண்ண தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு விஷயத்த 1 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கிற வேலையை ஒரு 5 நிமிஷத்துல பண்றதுக்கு கத்துக்கணும். இப்படி கத்துக்கிட்டானா இவங்க தே வில் ரீப்ளேஸ், யாரு கத்துக்கலையோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா வேலை வாய்ப்பு குறையும். காரணம், கத்துக்காம நான் வந்து இது ஹியூமனுக்கு பாதிப்பு வரும், இது வந்து டேஞ்சரஸ், என்னோட டேட்டா போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பாதிப்பு தான். கண்டிப்பா அவங்க வந்து அப்படியே சொல்லிட்டு கத்துக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வேலையை இன்னொருத்தங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்களோட பெட்டரா, அவங்க 10 வருஷம் சீனியரா இருந்தாலும் ஒரே வருஷத்துல கத்துக்கிட்டு அவங்க வந்து அவங்க வேலையை கண்டிப்பா எடுக்க முடியும். இப்போ ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நிறைய டூல்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். டே டு டே லைஃப்ல பெய்டு வெர்ஷன் அன்பெய்டு வெர்ஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கிற சில ஏஐ டூல்ஸ், நடைமுறைக்கு வராதது உங்களுக்கு தெரிஞ்ச சில டூல்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? இப்ப வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம ஒரு 5 லெவலா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து இந்த சாட் பேஸ்டு நம்ம எல்லாரும் பார்க்குறோம். மெட்டா ஏஐ பார்க்குறோம், சாட் ஜிபிடி பார்க்குறோம், ஜெமினி பார்க்குறோம். இது எல்லாமே சாட் பேஸ்டு. அடுத்தது என்ன ஆகுதுன்னா ஏஜென்ட் லெவல், தட் இஸ் ஒரு ஹியூமன் யோசிக்க மாதிரி யோசிச்சு பதில் சொல்றது. அந்த மாடல் வந்து இப்ப வந்து O1 சாட் ஜிபிடிலே லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா இப்ப நம்ம ஜெமினியும் இதுல கேட்டானா ஒரு விஷயம் நம்ம கேட்டானா அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்ல அப்படியே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஆனா O1ங்கிற மாடல்ல வந்து 5 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் யோசிச்சு அது வந்து பதில் சொல்லுது. அப்போ ஒரு மனுஷனுக்கு நீங்க ஒரு பதில் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா யோசிச்சு பண்ற அதே அளவு திங்கிங், இந்த ஹியூமன் லெவல் திங்கிங் வந்து இப்ப செகண்ட் லெவல் அந்த இது நீங்க இந்த போன மாசம் லான்ச் ஆயிடுச்சு O1. ஸோ இப்ப அந்த இது லான்ச் ஆனதுல அடுத்தது என்ன அடுத்தது எப்படி இருக்கும்னா ஏஜென்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஏஜென்ட்ஸ் வந்து உருவாகும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏஜென்ட்ஸ் உருவாகிட்டு வருது. இப்ப வந்து நமக்கு ஒரு ஒரு பிக்சர் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ் ஏஜென்ட் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஐடியோகிராம் போன்ற மிட் ஜேர்னி போன்ற விஷயங்கள் ஸ்பெஷலைஸ்டா அதுலதான் அதுல பண்ணாதான் பெஸ்டா வரும். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஏஜென்ட் உருவாக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த நிலைமையில தான் இருக்கு ஏஜென்ட்ஸ். சாட் பாட்ஸ்ல இருந்து இப்ப ஏஜென்ட்ஸ் வந்துருச்சு. அடுத்த லெவல் 3 அப்படின்னு சொல்லும் போது அது என்ன, இந்த ஏஜென்ட் கூட பேசி அந்த வேலையை முடிக்கிறது தான் இட்ஸ் கோயிங் டு பி ஏஜென்ட் ஈகோ சிஸ்டம் சொல்லலாம். ஸோ இப்ப நமக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் நம்ம எழுதுறோம்னு வச்சுங்க. ஒரு ஆர்டிக்கல் இல்ல ஒரு வெப்சைட் எழுதுறோம், வெப்சைட்ல ஒரு பிளாக் எழுதுறோம்னா அந்த எழுதுறதுக்கு உண்டான இதை வந்து நம்ம ஒரு டாபிக் கொடுத்துட்டு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஏஜென்ட் என்ன பண்ணும், அந்த ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து அதே ஆர்டிக்கல் எழுதி எந்த ஏஜென்ட் வந்து பெஸ்டா பிக்சர் அதுக்கு உண்டான பிக்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியுமோ அந்த பிக்சர்ஸை ரெடி பண்ணி அந்த ஏஜென்ட் கிட்ட பேசி அப்புறம் அதை வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணலாங்க அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கும். இது எல்லாமே இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபுல்லாவே ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோமாங்க. இது ஒவ்வொரு ஏஜென்ட் கிட்ட பேசி அந்த வேலையை முடியும். இது வந்து அடுத்த லெவல். ஸோ இப்ப லெவல் 3. அடுத்த 4வது லெவல் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனியே நடத்தக்கூடிய ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து வந்துருவாங்க. ஸோ அப்ப நம்ம மனுஷங்க என்ன பண்றது அப்படின்னா மனுஷங்க வந்து நாம வந்து இதெல்லாம் எப்படி கரெக்டா பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 2வது கண்டிப்பா இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் புது புது ப்ராப்ளம்கள் வரும், புது புது பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண தெரியணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பா வேலை வாய்ப்பு புதுசா வரப்போகுது.
அப்ப என்னன்னா எல்லாரும் கண்டினியூஸா கத்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். கண்டினியூஸா கத்துக்கிட்டான்னா கண்டிப்பா முடியும். இன்னைக்கு ஏஐல வந்து இன்னைக்கு இப்ப நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் நியூஸ் பார்த்தேன். சாட் ஜிபிடி, தட் இஸ் ஓப்பன் ஏஐங்க ஒரு கம்பெனி, இது கீழே தான் சாட் ஜிபிடி லான்ச் பண்ணாங்க. அந்த ஓப்பன் ஏஐன்னு ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு வேல்யூவேஷன், நேற்று வேல்யூவேஷன் லான்ச் பண்ண ஃபிகர்ஸ் வந்தது. இன்னைக்கு காலைல பார்த்த நியூஸ்ல 14 லட்சம் கோடி. ஓப்பன் ஏஐ கம்பெனியோட வேல்யூவேஷன் 14 லட்சம் கோடி. 2016 ஆரம்பிச்ச கம்பெனி 2022 நவம்பர்ல சாட் ஜிபிடின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு வேல்யூவேஷன் வந்து 14 லட்சம் கோடி. எந்த கம்பெனியுமே இன்னைக்கு வரலாற்றுல இவ்வளவு பெரிய growth வந்து வந்ததே கிடையாது. அந்த கம்பெனிக்கு இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் மைக்ரோசாஃப்ட், என்விடியா போன்ற கம்பெனிலாம் 60,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேல்யூவேஷன் 14 லட்சம் கோடி. இன்வெஸ்ட் பண்ணது இப்ப இந்த உடனே இன்வெஸ்ட் பண்ணது 60,000 கோடி. அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 5,000 கோடி பக்கம் லாஸ் தான் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் ஏஐ இஸ் த ஃபியூச்சர், ஏஐல மூலமா நிறைய விஷயங்கள் செய்ய முடியுது, இன்வெஸ்ட் பண்றாங்க. லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றோம்னு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து இப்போ செகண்ட் லெவலுக்கு வந்திருக்கோம். இப்போ சாட் ஜிபிடின்ற ஒரு விஷயமே வந்து ஃபாரின் பேஸ்ட் டூல், ஏஐ டூல் இல்லையா? சோ நம்ம இந்தியால இந்த மாதிரி ஒரு ஏஐ டூல் வர வாய்ப்புகள் இருக்கா ஃபியூச்சர்ல? இந்தியன் கவர்மெண்ட் வந்து நீங்க கூட ஆன்லைன்ல போனீங்கன்னா india.ai.government.in gov.in அப்படின்னு வெப்சைட் போனீங்கன்னா இந்தியன் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுல வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்ல கூட 10,500 கோடி பக்கம் வந்து இந்த ஏஐ மிஷன், தட் இஸ் மேக் இட் ஒர்க் ஃபார் இந்தியா, இந்தியாவுக்கு வேலை செய்யக்கூடிய ஏஐ உருவாக்கணும் அப்படின்ட்டு 10,000 கோடி வந்து பட்ஜெட்ல அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் லைக் பாஷ்யம் அப்படின்ட்டு, தட் இஸ் நீங்க கூட ஒரு தடவை மோடி வந்து பேசும்போது பார்த்துருப்பீங்க, காசில அவர் பேசுறாரு, மற்றவங்க வந்து அதை ஒரு டிவைஸ் கொடுத்துறாங்க ஒவ்வொருத்தருக்கும், அது வந்து லைவா வந்து டிரான்ஸ்லேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த தமிழ் லாங்குவேஜ் மற்ற இந்தியன் லாங்குவேஜஸ்ல வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா சாட் ஜிபிடி அளவுக்கு வளர முடியலன்னா கூட கண்டிப்பா நம்ம தொழிலுக்கு, நம்மளுடைய பயன்பாட்டுக்கு, டே டு டே நடைமுறைக்கு யூஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கே வந்துருச்சு நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல. இது மேலும் பல மடங்கு வளரதான் போகுது. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய ஸ்டார்ட் அப்ஸை இது வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபண்டிங் கொடுத்து. ஸோ கண்டிப்பா வந்து மேபி ஒரு ஃபியூ மந்த்ஸ் இல்லை 1-2 இயர்ஸ்ல நம்ம வெளிப்படையாவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஏஐ மூலமா வேலையை நம்ம நல்லா பண்ணிக்க முடியும். இப்போ யூஎஸ்ல வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி $5 பில்லியன் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ட்ரில ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அந்த அளவுக்கு வந்து ஏஐ கம்பெனின்னு வரும்போது அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு வந்து இப்போதைக்கு கம்மி தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கிற அந்த ரிசோர்ஸ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸும் சரி, அந்த டெக்னாலஜி இதுக்கு எல்லாமே வந்து பேக்ரவுண்ட்ல நிறைய ஜிபியூஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ராசஸர்ஸ் தேவை. இந்த என்விடியா ப்ராசஸ் இதெல்லாம் வந்து நிறைய செலவாகும். இந்தியாவில் வந்து அவளை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னா இல்லை. ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஏ இல்லாத ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது வெளிநாட்டுல இருந்து தான். வெளிநாட்டுல இருந்து தான் எங்க இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஆனா அதனால வந்து இப்ப அவங்க அங்கேயே யூஎஸ்லயே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்க இல்லை, இந்தியாவில் இருக்கிற கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாங்க ஃபண்ட் பண்றோம் அப்படின்னு ஃபண்ட் பண்றாங்க. ஸோ பட் பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒரு கம்பெனி இருக்கு இங்க ஐஐடி மெட்ராஸ்ல தான் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் முடிச்சுட்டு போனாரு. முடிச்சுட்டு போய் அங்க வந்து பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒரு கூகுளுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ஆல்டர்னேட்டிவ் டூலா பெர்ப்ளெக்சிட்டின்னு லான்ச் பண்ணாங்க. ஸோ அவர் சிஇஓவா வந்து இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இங்க இந்தியான்னு நம்ம சொல்ல முடியாது, இந்தியன்ஸ் இருக்காங்க. எல்லா ஓப்பன் ஏல இருந்து மைக்ரோசாஃப்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் இந்தியன்ஸ் இருக்காங்க.
கூகுள் பிச்சையே வந்து கூகுள் சிஇஓ அவர் 10 வருஷம் முன்னாடி ஏஐ பத்தி ஏஐ தான் ஈக்குவல் டு எலக்ட்ரிசிட்டிலாம் சொன்னாரு. இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இப்போ வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட கேபிட்டலா லண்டன் இருக்கு. சோ எல்லாரும் அங்க போய் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? சோ அங்க இருக்க கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் காரணமா நம்மளுடைய கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி சாத்தியப்பாடுகள் வேறுபடுதா? கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ங்கிறது நம்ம வெதர் சொன்னோம்னா இல்ல, வெதருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கிளைமேட்டிக் கண்டிஷன்ங்கிறது இந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள் அதிகமா வந்து மற்ற கண்ட்ரியில அவங்க மற்ற கண்ட்ரீஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்லலாம். வெதர் ஒரு காரணம்னு கிடையாது. தோ இந்த ஜிபியூஸ் எல்லாம் ரன் பண்றதுக்கு பெரிய பெரிய சர்வர்ஸ் வேணும். பல பல மெகாவாட் கிகாவாட் டெராவாட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. ஆனா அது வந்து அது வெதருக்கும் சம்மந்தம் இல்லை. நான் இந்தியாலுமே கோல்டான பிளேசஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால அதுக்காக நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம், இதுதான் பண்ணுறோம். அப்படி சிம்பிள் லாங்குவேஜில் நேச்சுரல், இது எல்லாமே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்பாங்க, NLP. இப்போ நான் பிகாம் LLB. எனக்கும் டெக்னாலஜி ரிலேட்டடாக நான் வந்து டெக்னிக்கலாக நான் படித்தது கிடையாது. ஆனால் சராசரியாக மனிதன் ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணி கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ChatGPT வந்தபோது தான் நமக்கு தெரிஞ்சது. 2000 ரூபா ஒரு மாதம் நம்ம பிஸ்னஸுக்கு செலவு பண்ணலைன்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய ஒரு இழப்பு தான். நம்ம மற்றவங்க வேறு யாரோ 2000 ரூபா செலவு பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இந்த ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோங்கிறது மாறிட்டே தான் இருக்குது. எவ்ரி வீக் புதுசாக ஒரு மாடல் வருது. இன்றைக்கி பிக்சருக்கு நம்ம ஒரு ஐடியோகிராம் வச்சுருக்கோன்னா நாளைக்கு வேறு ஏதோ புதுசாக வரும். அப்போ அதை எடுத்து உள்ளே வச்சுப்போம் அந்த ஒர்க் ஃப்ளோவில்.